ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா, நெய்பர்ஹுட், அவங்க வந்து நம்மளை பார்த்து ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி, நாட் ஈவன் அவங்களும் நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நாமளும் வந்து அடுத்தவங்கள பார்த்து, அதாவது ஐயோ நம்ம இப்படியே இருக்கோமே, அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன்லேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட லைஃப் வந்து இப்படியே தான் இருக்கும். ஓகே, அவங்க கார் வாங்கியிருக்காங்க, நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வாங்கலாம். நமக்கு எப்போ இது வருதோ நமக்கு நெசசிட்டியை பொறுத்து நம்ம வாங்கலாம். ஓகே, வீடு வாங்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணலாமே தவிர மற்றவங்கள பற்றி இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேறையாக இருக்கும், நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேறையாக இருக்கும். நம்மளோட இன்கம்க்கு நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பார்ப்போம். இப்போது எல்லாருமே வந்து அக்ஷய திதி அன்னைக்கு தங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து 100 பவுன், 50 பவுன், 20 பவுன் அப்படிலாம் எடுக்கிறாங்க. நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் எடுப்போம். நம்ம அதிகபட்சம் ஒரு பவுன், 2 பவுன் அந்த மாதிரி எடுப்போம். சப்போஸ் நம்மளோட ரொம்ப முடியாதவங்க 1 கிராம், 2 கிராம் அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ள நம்ம வாழ பழகிக்கணும். 10 பவுன் எடுத்தவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த 1 கிராம், 2 கிராம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் லைஃப்பில் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட அந்தந்த ஸ்டேஜில் என்ன கிடைக்குதோ அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டு அந்த சந்தோஷத்தை நம்ம முழுசாக வச்சுட்டு நம்ம அதை நோக்கி இன்னும் வந்து அதிகமாக அந்த சந்தோஷங்களை அதிகப்படுத்திட்டே போகணும். மற்றவங்கள பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அவங்க இது வாங்கிட்டாங்க நம்ம இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்கள மாற்றி 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 கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை வந்து சந்தோஷமாக வச்சுட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத போது நம்மளோட வாழ்க்கையை வாழ பழகிக்கணும்.